எதுவுமே நீங்கள் உங்கள் ப்ரொஃபைலில் போடுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ப்ரொஃபைலில் போட்டிங்கன்னா நல்லது. வை? பிகாஸ் பீப்புள் வில் ஆஸ்க் ஸோ மெனி கொஷின் வென் யூ ஹேவ் ஆடட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். உங்கள் ப்ரொஃபைலில் ஆட் ஆனதுக்கப்புறம் தான் அதை பற்றி கொஷினே கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வரை அவங்க கண்ணு கூட தெரியாது. நீங்கள் எப்போ உங்கள் ப்ரொஃபைலில் ஒரு விஷயத்தை போடுறீங்களோ அப்போ தான் அந்த கொஷினை கேட்பாங்கன்னு நினச்சிக்க வேண்டியது தான். சரிங்களா? ஸோ வென் எவர் யூ ஆர் கீப்பிங் சம்திங், அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஏதாவது சுட்டு வந்து போட்டால் கூட சரி, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க. பயங்கர ரிஸ்க் இருக்குது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுல. அண்ட் தென் ப்ரோடீன் இன்ஃபோடெக் ப்ரைவேட் லிமிடெட் என்னோட ப்ரைவேட் கம்பெனி. அங்கே நான் என்ன ஒர்க் பண்ணியிருந்தேன், நான் என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன்றதை போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு மீட் ஆன் பிஸ்னஸ் சொல்யூஷன்ற ஒரு கம்பெனி, அங்கே நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன். அதே மாதிரி நான் இங்கே இந்த கம்பெனியில் 6 months தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நான் 1 yearலாம் ஒர்க் பண்ணல. இது வந்து ஒரு சின்ன கம்பெனி, அதனால் நான் அந்தளவுக்கு நான் ரொம்ப கண்டினியூ பண்ண முடியல. இந்த ப்ரோடீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியர்லி 3 years ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ விஷயம் என்னென்னா, குட் கம்பெனியில் நிறைய நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் மொக்க கம்பெனியில் ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. தட்ஸ் மை அட்வைஸ். யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நாள் போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு யூஎக்ஸ் ஒர்க் வரல, ஏதோ டுபாகூராக தெரியுது, வேஸ்ட்டாக தெரியுது, கம்பெனி ஒர்த்தாக தெரியலனா அடுத்த செகண்டே முடிவு பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. டோன்ட் ஐயோ 10 நாள் ஒர்க் பண்ணிட்டோம், ஒரு 30 நாள் ஒர்க் பண்ணிவிட்டு காசு வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு மட்டும் தயவுசெய்து யோசிக்காதீங்க. அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்கு நீங்கள் அந்த காசை வாங்கிறதுக்கு அலையணும். ஸோ என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இது. மொக்க கம்பெனியில் போய் மாட்டணும் அப்படி தெரிஞ்சதுன்னா அடுத்த செகண்டே என்ன பண்ணிவிடுங்க, கம் அவுட் ஆஃப் தி ஆஃபீஸ் அண்ட் ஸ்டார்ட் சர்ச் ஜாப் ஃப்ரம் அனதர் கம்பெனி. ஓகேவா? ஓகே. ஸோ எஜுகேஷன் செக்ஷனுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ வேர் ஐ டிட், வாட் ஐ டிட், what are the things I have done, Photoshop, Illustrator, photography, computer graphics, graphic designing, அப்புறம் இந்த UX designing, user research, iteration design, visual design, usability testing, prototyping, storyboard, user flow. And then my MBA, so Loyola Collegeல பார்ட் டைமில் MBA பண்ணேன் 2018-20ல. எனிவே மை கம்மிங் தி பார்ட் ஆஃப் ஒர்க். ஸோ 2 விதமான டிசைன்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஒரு சில விஷயங்களை, ரொம்ப பர்சனலாக இருக்கிற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸில் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு பண்ண ஒர்க்ஸு நான் என்னால் ஷோ பண்ண முடியாது பப்ளிக்காக. ஸோ ஐ எம் அ பார்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த கம்பெனி. இந்த ஐஃபிஎல் கம்பெனிக்கு நான் வந்து ஒரு சின்ன டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு குறிப்பிட்ட நாளில். அவங்களுக்கு நான் நிறையா டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கேன். ஸோ அதெல்லாம் என்னால் பப்ளிக்காக போட முடியாது. பட் ஐ கேன் மெயின்டைன் இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ பர்டிகுலர் வெப்பில் என்னால் தனியாக மெயின்டைன் பண்ண முடியும். வித் ரெஸ்ட்ரிக்ஷன் அண்ட் கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு சில ப்ராசஸ் பண்ணி ஐ கேன் ரீடைன் தி செக்யூரிட்டி பாலிசி. அவங்களுடைய செக்யூரிட்டி பாலிசியில் நம்ம பப்ளிக் பண்ணக்கூடாது. அதனால் என்னோடய பர்சனல் வெப்சைட்ஸில் நான் மேக் பண்ணி வச்சுட்டு அதை நான் எப்போ தேவைப்படுமோ அப்போ தேவைப்படுமோ நான் ஓப்பன் பண்ணி காட்டிப்பேன் நான். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய கெரியருக்குள்ளே நீங்கள் போயிட்டு மாட்டிக்காதீங்க இந்த மாதிரின்னு சொல்கிறேன். மாட்டிக்காதீங்க மீன்ஸ் இந்த மாதிரி நான் பப்ளிக் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் நாட் குட். அந்த கம்பெனியில் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா பிரச்சனை கிடையாது. இஃப் தே ஆர் நாட் ப்ராக்டிஸிங் லைக் தட், டோன்ட் டூ இட். அந்த மாதிரி ப்ராக்டிஸை வந்து அங்கே பண்ணாதீங்க. பண்ணனா நம்மளுக்கு பிரச்சனை. ஃபைன். இதெல்லாம் வந்து நான் பண்ண டிசைன்ஸ் தான். முடிஞ்சால் போயிட்டு பாருங்கள். எல்லாம் இப்போ லைவில் இருக்குமான்னு தெரியல. நான் ஆக்சுவலாக வேறு ஒரு சைட்டை மாற்றிட்டாங்கன்னு தெரியல. ஃபைன். ஸோ இதனோட பர்சனல் அனதர் ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் தான் நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய அனதர் திங்ஸையும் நான் கீப் அப் பண்ணுவேன். இதில் நான் வந்து பல வருஷத்து டேட்டா வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. லைக் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒரு சில ஒர்க்ஸ்லாம். இதெல்லாம் நான் பண்ணனா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னுடைய 2016-15 ஜர்னி வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் அ பட்டி டிசைனர். பட்டினா யார்? கைண்ட் ஆஃப் அ குழந்தை. சரிங்களா? அந்த குழந்தை டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி கிளாரிட்டி இல்லாமல் எங்கேயாவது சுட்டேட் வந்து போட்டு இப்படி தான் கொடுக்கும். இது வந்து வெப்சைட் பேனரு. ஓகேவா? அது என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி எங்கேயாவது சுட்டு ரீசைஸ் பண்ணிட்டு வந்து போடும். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக ஏதாவது போட்டு கொஞ்சம் பில்ட் பண்ணி கொடுத்து விட்டு வந்துடும். அது வந்து சின்ன லெவல் டிசைனர் அப்படி பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இது ஒரு ஃபாண்ட்டு. ஓகேங்களா? இதெல்லாம் நான் பண்ணேன் என்னுடைய 2016 பண்ண ஒர்க்ஸ். இதெல்லாம் நான் காட்டிகிட்டு இருக்கிறது.
ஓகேங்களா? அந்த இப்போ நான் ஓரளவுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக க்ரோ அப் ஆவேன். ஆக்சுவலாக நீங்கள் எப்போ மெச்சூரிட்டி ஆவாங்கன்னா, வென்எவர் யூ டூ லாட் ஆஃப் மொக்க டிசைன் தென் ஒன்லி யூ வில் கெட் அ குட் டிசைன்ஸ். ஸோ நான் பாண்டிச்சேரியில் ஒரு கம்பெனியில் நிறையா மொக்க டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது, சம்பளம் வாங்காமல். அந்த கம்பெனியில் பண்ண டிசைன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் பண்ண டிசைன் தான். நான் பண்ண மொக்க டிசைன் சொல்லுவேன். ஸோ நீங்கள் மொக்க டிசைன்ஸ் பண்ணால் தான் நீங்கள் பக்கான டிசைன்ஸ் பண்ண முடியுன்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. அலைன்மெண்ட் இல்லை, நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், இதில் நிறையா மிஸ்டேக்ஸ் இருக்கும். பட் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நம்மளுக்கு. நான் இந்த போர்ட்ஃபோலியோ வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போனேன். அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். நான் இந்த சாம்பிள்ஸ் வச்சு தான் நான் உள்ளே போனேன் ஆக்சுவலாக. ஸோ இது நான் ஒர்க் பண்ண ஒரு பாண்டிச்சேரி பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட் சென்டரு. அந்த கம்பெனியில் நான் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணேன் ஒரு 3 மந்த்துக்கு. அங்கே கிடைச்ச சின்ன சின்ன ஒர்க்ஸை தான் வச்சு நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஃபோட்டோஷாப்பை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். என்னோடய இல்லுஸ்ட்ரேட்டர் கேப்பபிலிட்டி நான் வளர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ அப் ஆகி கரண்ட்லி நான் எங்கே போய் லேண்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போய் லேண்ட் ஆனேன் நான். ஸோ நான் அந்த பேசிக் டிசைன்ஸில் பண்ணனதுனால தான் ஓரளவுக்கு க்ரோன் அப் ஆகிட்டு ஐ கேன் லேண்ட் ஆன் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பிராண்டிங்கில் போய் உட்காந்த. சிஎஸ்கேன்றதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டிங் புக்கே பார்த்தீங்கன்னா 125 பேஜ் வரும். அதில் எப்படி லோகோ யூஸ் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணுன்றது எல்லாமே இருக்குது அதில். ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் டிஷர்ட்டுக்கு யூஸ் பண்ணால் லோகோ எந்த மாதிரி லோகோ யூஸ் பண்ணணும், ஒரு மொபைல் ஆப்பில் யூஸ் பண்ணால் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு பேக்கில் போட்டிங்கன்னா எப்படி போடணும்னு சொல்லிட்டு நிறையா டெஃபினேஷன்ஸ் இருக்குது. அந்த லோகோலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க பிராண்டிங் மெட்டீரியல் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கலாம். அதை பார்த்துட்டு தான் நீங்கள் ஓகே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு டெலிவரி பேக்குக்கு பண்ணுறீங்கன்னா அந்த பேக்குக்கு எந்த மாதிரி லோகோ யூஸ் பண்ணணுன்றதுக்குலாம் மெத்தட்ஸ் இருக்குது. அந்தமாதிரி ஒரு வீடியோவுக்கு பண்ணுறீங்கன்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவே, ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வெப்சைட்டும் உங்கள் பேரில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யூ வாண்ட் டு கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். பார்த்துங்க, அது வேறு வெப்சைட்டு, இது வேறு வெப்சைட்டு. சரியா? நான் அந்த மொக்க டிசைன்ஸ்லாம் நான் காட்டவே இல்லை. நான் என்ன பண்ணிட்டேங்க, 2 பட்டன் வச்சுருக்கேன். ஒர்க்ஸு, சாம்பிள் டிசைன், பிகின்ஸ்னு வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுவாங்க, பீப்புள் பிகின்ஸுக்குள்ளே தான் போவாங்க. ஏன்னா பிகின்ஸ் தானே நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுதான் என்னோடய ப்ரொஃபைல் விசிட் பண்ணுற இடமா இருக்கும். அந்த பழைய டிசைன்ஸ்குள்ளே போகாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எனிவே, அது போனாலும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய ஸ்டேஜ் ஆஃப் க்ரோத்தை அதில் பார்க்க முடியும். நீங்கள் எதில் பார்க்க முடியும்? என்னுடைய ப்ரீவியஸ் டிசைன்ஸில் பார்க்க முடியும். பரவாயில்ல, ஒரு சின்ன அந்த க்ரோத் நீங்கள் என்னுடைய டிசைன்ஸ் சின்னதாக மொக்கையாக பண்ணதுனால தான் இப்போ கரண்ட்லி வாட் வி ஆர் டூயிங்ன்றது தெரிய வரும். அப்புறம் ஸ்கில்ஸ், கிராஃபிக் டிசைன், யூசர் இன்ட்ராக்ஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், 2D அனிமேஷன், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். அண்ட் இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பர்டைஸ். யூஎக்ஸ் டிசைன், யூஐ டிசைன், கிராஃபிக்ஸு, வீடியோ க்ரியேஷன், டாக்குமெண்ட் டிசைன்ஸ். அது என்ன டாக்குமெண்ட் டிசைன் அப்படி பார்த்தீங்கன்னா நத்திங் பட் MS வேர்டு, PPT, அக்ரோபேட், PDF எடிட்டரு, அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், அவ்வளோதான். அதாவது நீங்கள் பண்ணுற எல்லா பேசிக் ஒர்க்குக்கும் ஒரு டிசைன் பேர் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இங்கே யூஎக்ஸ் டிசைன்ஸில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஆட் பண்ணிட்டேன், யூஐயில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் ஆட் பண்ணிட்டேன், கிராஃபிக்ஸில் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், வீடியோ எடிட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட திங்ஸு. ஓகேவா? அண்ட் தென் ஃபைனலி ஐ ஹேவ் சம் கான்டாக்ட் திங் லைக் மொபைல் நம்பர், ஃபோன் நம்பர் போட்டு கனெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னோடய சோஷியல் மீடியா திங்ஸ் இங்கே இருக்குது. சரியா? இது ஒரு அனதர் டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ கிரியேஷன். ஸோ இந்த வெப்சைட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ அவங்க ஓன் டாக்குமெண்ட் டொமைன் நேமே வாங்கிக்கலாம். aurolakshman@.com வாங்கிக்கலாம், இல்லை .in வாங்கிக்கலாம், வாட் எவர் இட் இஸ். யூ கேன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது ஒரு ஃப்ரீ வெப்சைட் தான். ஓகேவா? பட்டு எனக்கு அது வாங்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்கலாம். பட் இன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதை பற்றி ஏதாவது யோசிக்கிற பிளான் தான் இருக்குது. என்னோடய ப்ரொஃபைலில் நல்லா பெருசாக பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதுவே ஸோ 2 விஷயம் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். ஒன்று பிஹைன்ஸு, ஒன்று இப்போது விக்ஸில் ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இண்டீட். நீங்கள் ஸ்டார்ட் அப்பு இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுற யூஆர் ஸ்டார்ட் அப். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎக்ஸ் டிசைனர் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா
இந்த மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் அப்ஸில் போய் அப்ளை பண்ணோன்னா இப்போ நாக்குரி மாதிரியான இப்போது ஜாபுக்கெலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வரையும் பார்த்தது போர்ட்ஃபோலியோ க்ரியேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஜாப்குள்ளே போகலான்றதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் குயிக்லி அபவுட் இண்டீட் அண்ட் நாக்குரி அண்ட் லிங்க்டின். இது மூணுத்துக்கு இருக்கிற வித்தியாசத்தை சொல்லிடுறேன். எல்லா கம்பெனியுமே அவங்களோட ஓன் ப்ரொஃபைலை வந்து லிங்க்டினில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் இன்டர்நேஷ்னல் கம்பெனியும் பார்க்கலாம், லோக்கல் கம்பெனியும் பார்க்கலாம், மீடியம் லெவல் என்டர்பிரைஸுமே பார்க்கலாம். எங்கே? லிங்க்டினில். ஸோ லிங்க்டினில் ரெகுலராக ஆக்டிவாக போஸ்ட் போடுறது, இந்த மாதிரி என்னை ஹையர் பண்ணிக்கோங்க, என்னை வந்து ஹையர் பண்ணிக்கோங்க, நான் அந்த மாதிரி வில்லிங் டு ஒர்க்கு அப்படின்றத ரெகுலராக போட்டுகிட்டே இருக்கலாம். இல்லைனா ஒரு சில பேரை வந்து போயிட்டு டிஎம் பண்ணலாம். சார் நான் இந்த மாதிரி டிசைன் முடிச்சிட்டேன் சார், என்னை பார்த்து ஏதாவது ஒரு வேலை இருந்தால் ரெஃபர் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என்ன பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெகுலராக. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில ஹேஷ்டேக்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ஹேஷ்டேக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். UI UX டிசைன், மென்டார், மார்க்கெட்டிங், சம்திங் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஜாப்ஸ். ஸோ லிங்க்டினில் ஜாப்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் அலர்ட்டே பண்ணலாம். ஜாப் அலர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அலர்ட்டில் வாட் யூ கேன் டூ, நான் UX டிசைனர்ஸ்க்கு எந்த ஏரியான்றதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு டைம் என்ன பண்ணியிருக்கேன், அலர்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சீனியர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைனருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். இந்தியா லெவல் ஃபுல்லாக ஆன் பண்ணி விட்டு டன் கொடுத்துட்டுன்னு வச்சுங்க, எனக்கு மாதத்துக்கு ஒரு 30 ஜாப் ரெக்கமெண்டேஷன் வந்துனே இருக்கும். சரியா? இங்கே பாருங்கள், UX டிசைன், பிளான் ஸ்பார்க்கு, இந்தியா ரிமோட்டு, இது ட்ரிம்பிள், இது சென்னை ஏரியா, இது வந்து இந்தியா ரிமோட்டா, இது வந்து சென்னை, இது வந்து பெங்களூர், பிஸ்னஸ் அனலிஸ்ட். இது அப்பார்ட் ஃப்ரம் சம் அதர் திங் ப்ரொஃபைல், ப்ராஜெக்ட் லீடு, டெக்னாலஜி லீடு, கிரியேட்டிவ் டிசைன் அண்ட் அனலிஸ்ட், சர்வீஸ் அனலிஸ்ட்டு. ஸோ லிங்க்டின்லேயே நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும், சப்போஸ் இப்போது இங்கே வந்து பார்த்தாச்சு, இதோ இருக்குது, இதில் இருக்கா, UX டிசைனில் இருக்கா, ஓப்பன் பண்ணணும். அப்படியே அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அப்ளை ஆகும். அவன் சில கொஷின் கேட்பாங்க உள்ள, அந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் ப்ளே பண்ணிட வேண்டியது தான். இப்போ சப்போஸ் இதுக்கு நீங்கள் ரெஸ்யூம் பில்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை படிக்கணும். இவங்க வந்து யாரை எடுக்க போகிறாங்க, யாரை எதிர்பார்க்குறாங்கன்றத அவங்க தெரிஞ்சு நீங்கள் இதை ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை படிங்க. அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு யூசர் ரிசர்ச் பண்ண தெரியுமா, நம்மளுக்கு தெரியுதா அப்படின்னு பாருங்கள். UX ஒர்க் ஷாப் பண்ண தெரியுமா அப்படின்னு பாருங்கள். கான்செப்ட் டிசைன் பண்ண தெரியுமான்னு பாருங்கள். வயர் ஃப்ரேமிங் அண்ட் இன்ட்ராக்ஷன் டிசைன் தெரியுமான்னு பாருங்கள். கிரியேட்டிங் இன்ட்ராக்டிவ் ப்ரோட்டோடைப்ஸ் தெரியுமான்னு பாருங்கள். யூஸிங் டிசைன் சிஸ்டம் டு create final layouts, usability testing, participating in UX design process development. அதுக்கப்புறம் ஸ்கில், அவங்க என்னென்ன ஸ்கில்லாம் அவங்க தேடுறாங்க பாருங்கள். இந்த ஸ்கில் எல்லாமே உங்கள் ப்ரொஃபைல் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இந்த ஸ்கில்லாம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்கில்லை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு எதனா ஒரு டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறீங்க தெரியுமா கேன்வாவில். எனி ஒன் ஹாவ் அ ஐடியா டு கேன்வா ரெஸ்யூம் பில்டிங்? ஐ திங்க் ஏழுமலை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக? எஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறையா பேருக்கு வந்து கேன்வாவில் சஜஸ்ட் பண்ணுவோம் ஒரு ரெஸ்யூமை பில்டு பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் யாராவது ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா பார்க்குறேன் நான். ஸோ கேன்வா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளஸ்ட் டூலு. நீங்கள் ஈஸியாக டெம்ப்ளேட் வச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? இப்போது நான் சின்னதாக ஒரு டிசைன் சாம்பிள் கூட நான் பார்க்குறேன் உங்களுக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்கள். கிரியேட் a டிசைன் A4 டாக்குமெண்ட் அண்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படி போட்டிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டெம்ப்ளேட்டை வந்து சஜஸ்ட் பண்ணும். அதுவே கேட்குது பாருங்கள், ரெஸ்யூம் ஃபார் ஃப்ரெஷர்ஸ்னு கேட்குது பாருங்கள். சி. ஸோ நீங்கள் வந்து டிசைனர் மாதிரி இருக்கணும் அதில். சரிங்களா? நான் ஏற்கனவே என்னோடய ப்ரொஃபைலை நான் நிறைய பேருக்கு ஷோ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா?
இதில் யூ கேன் ப்ளே வித் தி ஐகான்ஸ் வச்சு ப்ளே பண்ணலாம். பேசிக்காக யூஎக்ஸ் டிசைனர்னும் போது அவங்க நிறைய விஷயங்கள்லாம் தெரியுமா பார்ப்பாங்க. கலர் சீக்வன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஐகான் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பேஸிங் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த யார் நம்மளுடைய இன்டர்வியூ பண்ணுற பீப்புள். பாருங்கள், யூஎக்ஸ் யூஐ டிசைனருக்கு ஏற்ற மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இங்கே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பிகின்ஸில் ஏற்கனவே போயிட்டுனா அந்த லிங்க்டின்ல ஆல்ரெடி இந்த டேட்டாலாம் யோசிச்சு வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்கில் எல்லாத்தையும் உங்களோட ப்ரொஃபைலில் இன்னும் வந்து காப்பி பண்ணி போடணும். அதாவது இப்போ இதில் இருக்கிறது அப்படியே வந்து காப்பி பண்ணி போடக்கூடாது. இதில் இருக்கிறத ரீஃபேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி போடணும். அதாவது இங்கே இப்போ சப்போஸ் எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னா, ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம போய் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் போட்டுக்கலாம். அப்படி கிடையாது. நீங்கள் ரியலாகவே ஃப்ரெஷராகவே இருங்க. பட் யூ ஹாவ் தி ஸ்கில் செட்ஸ், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யூ ஹாவ் தி ஸ்கில் செட்ஸ். அந்த ஸ்கில் செட்ஸ் மட்டும்தான் நீங்கள் ரெப்ளிகா பண்ணுமே தவிர்த்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஃபேக்காக போடாதீங்க. இட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். சரியா? கோ வித் அ ஃப்ரெஷ் லெவல் மைண்ட் செட். ஃப்ரெஷ்ஷாக போனால் கூட நிறையா விஷயங்கள் கற்றுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸாக போயிட்டீங்கன்னா உங்களை நம்பி ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு கடைசியில் நீங்கள் பண்ண முடியலன்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து தூக்கி வெளியே தான் அடிப்பாங்க. ஸோ கோ ஃபார் அ ப்ரொஃபஷ்னல் திங். ஃப்ரெஷராகவே போய் இண்டஸ்ட்ரியை கற்றுக்குங்க. ஆரம்பத்திலே நான் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டீங்கன்னா உள்ளே போய் கஷ்டப்பட்டு வெளியே வருவீங்க. ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைனில் படிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்குது, நம்ம ஃபோட்டோஷாப் இல்லுஸ்ட்ரேட்டர் வச்சு கிராஃபிக் டிசைனராக வந்துருக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். ப்ராப்பரான விஷயத்தை கற்றுக்காமல் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டப்படாதான் செய்வீங்க. ஸோ அதனால் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ஸ்கில் செட்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இங்கே இருக்கிறத அப்படியே திரும்பி காப்பி பேஸ்ட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலில் போடக்கூடாது. இதிலிருந்து சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் மட்டும்தான் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் ரெப்ளிகா பண்ணணும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஒவ்வொரு ப்ரொஃபஷனலுக்கும் ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்குமே நீங்கள் ரெஸ்யூமை சேஞ்ச் பண்ணியே பண்ணுங்கள். ஒரே ரெஸ்யூமை பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியிருக்காதீங்க. ஒரு ப்ரொஃபைலுக்கும் வேறு ரெஸ்யூம் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. பட் ஃப்ரெஷராக இருக்கும்போது இட்ஸ் நாட் லைக் தட். பீப்புள் வில் எக்ஸ்பெக்ட் more